பொங்கல் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து 6 நாட்களில் அரசு பேருந்துகள் மூலமாக 9,20,000 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சிரமமின்றி செல்வதற்காக கடந்த 9ஆம் தேதி முதல் அரசு போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு செய்யப்பட்டக்கூடிய ஏற்பாடுகளை அமைச்சர் சிவசங்கர் பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்போர் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருவதாக கூறினார். 20,400 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 9,20,000 பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு பொதுமக்கள் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். பொங்கல் முடிந்து அவரவர் பணியிடம் திரும்புவதற்கு 25,008 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. பயண விகிதத்திற்கு தேவையானபடி ஏற்ப கூடுதலாக பேருந்து தேவை என்றாலும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும். கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம், ஜிஎஸ்டி சாலை மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்கக்கூடிய வகையில் நடை மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணி பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக முடிவடையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றதால் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மாத்தி போனா எல்லாம் ஃபுல்லு, எல்லாம் ஏற முடியல, நிக்க முடியல, இடம் இல்ல. அதேபோன்று தாம்பரம் ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள் ரயில்களில் ஏற முந்தியடித்தனர். புத்தாடைகள் வாங்க பொதுமக்கள் தியாகராய நகரில் திரண்டதால் ரங்கநாதன் தெரு மனித தலைகளாக காட்சியளித்தது. திருப்பூரில் வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் சொந்த ஊரில் பொங்கல் கொண்டாட ஆர்வம் காட்டினர். இதனால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஊட்டி செல்வதற்கு குறைந்த பேருந்துகளே இயக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய பயணிகள் கூடலூர் பேருந்தை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் பண்டிகை கொண்டாட சென்னையில் உள்ள மக்கள் பெரும்பாலானவர்கள் சொந்த வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே போக்குவரத்து ஸ்தம்பித்தது. நேற்று பிற்பகலிலேயே சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி சென்ற வாகனங்களால் தாம்பரம், கூடுவாஞ்சேரி, பொத்தேரி பகுதிகளை கடந்து சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசல் உருவானது. சென்னையை நோக்கி செல்லக்கூடிய சாலை வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் பரனூர் நோக்கி வாகனங்கள் படையெடுத்தன. மாலையில் வாகனங்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க சிங்கப்பெருமாள் கோவில் சந்திப்பை கடக்க 20 நிமிடங்கள் வரை ஆனதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். அந்த பகுதியில் குறைந்த தூரத்தில் அடுத்தடுத்து 3 சிக்னல்கள் இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் தொடர்ந்து செல்வதற்கு இடையூறாக அமைந்தன. ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள் அடுத்ததாக பரனூர் சுங்கச்சாவடி அருகே அணிவகுத்ததால் கூடுதல் நேரம் செலவானது. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து பலரும் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டது. மதுராந்தகம் அருகே படாலம் புக்கத்துறை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இரு மார்க்கத்திலும் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்ந்து சென்றன. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட்டில் கூட்ட நெரிசலாக இருக்கிறதுனால கொஞ்சம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே சைடில் இருக்கிற ஒரு கடைகளில் இறங்கி அந்த ஸ்நாக்ஸு, இளநீ வாங்கி குடிச்சிட்டு. இதேபோன்று விக்கிரவாண்டி, பாப்பனப்பட்டு, விழுப்புரம் புறவழிச்சாலை, இருவேல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் நடக்கும் மேம்பால பணிகள் காரணமாக விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுங்கச்சாவடியில் வழக்கமாக 6 வழிகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் கூடுதலாக 2 வழிகளில் தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியிருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி நேற்று மாலை வரை 3 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் சென்னையிலிருந்து தனியார் ஆம்னி பேருந்துகளில் பயணம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைத் திருநாள் பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை குடும்பத்துடன் கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்துள்ளனர். இதற்காக ஜனவரி 9ஆம் தேதி முதல் அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தனியார் ஆம்னி பேருந்துகளிலும் கூட்டம் அலைமோதியது. கடந்த 9ஆம் தேதி 1230 பேருந்துகளில் 49,200 பயணிகளும், 10ஆம் தேதி 1100 பேருந்துகளில் 44,000 பயணிகளும் ஆம்னி பேருந்துகளில் பயணம் செய்துள்ளனர்.
11 மற்றும் 12ஆம் தேதிகளில் 2630 பேருந்துகளில் 1,05,250 பயணிகள் சென்றுள்ளனர். 13ஆம் தேதி 76,000 பயணிகள், நேற்று மாலை 5 மணி வரை 60,700 பயணிகள் என மொத்தம் 3,35,150 பயணிகள் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் பயணம் செய்திருப்பதாக அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். பயணிகள் ஆர்வம் காட்டாததால் பொங்கல் முடிந்து இயக்கப்பட இருந்த 5 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக கடந்த 11ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதேபோன்று பொங்கல் பண்டிகைக்கு சென்றவர்கள் பணியிடங்களுக்கு திரும்ப வசதியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இந்நிலையில் பயணிகள் ஆர்வம் காட்டாததால் பொங்கல் முடிந்து இயக்கப்பட இருந்த 5 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி தாம்பரத்திலிருந்து வரக்கூடிய 19ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு கன்னியாகுமரிக்கு இயக்கப்பட இருந்த சிறப்பு ரயில் மற்றும் சென்னை சென்ட்ரலில் இருந்து வரக்கூடிய 19ஆம் தேதி இரவு 11:25 மணிக்கு கோவைக்கு இயக்கப்பட இருந்த சிறப்பு ரயில் ரத்து செய்யப்படுகின்றன. தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு 21ஆம் தேதி பிற்பகல் 12:30 மணிக்கு இயக்கப்பட இருந்த சிறப்பு ரயில், போத்தனூரிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு 21ஆம் தேதி இரவு 12:35 மணிக்கு இயக்கப்பட இருந்த சிறப்பு ரயில் மற்றும் சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு 21ஆம் தேதி பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்பட இருந்த சிறப்பு ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் பட தணிக்கை சான்றிதழ் விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் தாமதமானதால் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை நாடியது. வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். தணிக்கை வாரியத்திற்கு அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி எப்படி தீர்ப்பு வழங்கலாம் என்று கூறி தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவை ரத்து செய்தது. இதனால் திட்டமிட்டபடி ஜனநாயகன் படம் வெளியாகாத நிலையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வின் உத்தரவை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதே சமயம் தணிக்கை வாரியம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஜனநாயகன் பட தணிக்கை சான்றிதழ் வழக்கில் தங்களின் வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனநாயகன் பட மேல்முறையீட்டு வழக்கை இன்று காலை 10:30 மணிக்கு நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு விசாரிக்கிறது. தாவேக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு பாஜக தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை, வானதி சீனிவாசன் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். 4 முனை போட்டி இன்னைக்கு இருக்கு. வருகின்ற காலத்தில் அது 2 முனை போட்டியாக மாறும் என்று நம்புகின்றோம். அடுத்த 60 நாட்களில் அது DMK லெட் UPAவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய NDA என்று நான் நம்புகின்றேன். விஜய் மேல வந்து CBI கேஸ் போட்டிருக்கு. CBI கேட்டது அவங்க தான். அவங்க தமிழக அரசின் மீது சிறப்பு புலனாய்வு குழு மீது நம்பிக்கை இல்லாம அவங்க கோரிக்கை வைத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அதற்கான ஆர்டர் கொடுத்திருக்கு. சட்டப்படி நடக்கிறதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி படி நடக்கிறதுன்னு சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? விஜயை சுத்தி ஒரு அரசியல் நடக்குது. ஆனா அது பாஜக அந்த அரசியல் செய்யறது. பிரதமரை ஏற்றுக்கொள்கின்ற எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் ஏற்றுக்கொள்கின்ற யார் வந்தாலும் நாங்கள் விஜயி பவ அப்படின்னு தான் சொல்லுவோம். சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்தே விஜய்க்கு காங்கிரஸ் குரல் கொடுப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட பறவை பேரூராட்சியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கலையரங்கத்தை செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டு அரசின் உங்க கனவு சொல்லுங்க திட்டத்தை விமர்சித்தார். இல்லந்தோறும் கேள்வி கேட்க போறாங்களாம். உங்க கனவு என்ன சொல்லுங்க, நிறைவேற்றும். ஏற்கனவே சொன்னதை நிறைவேற்றல. இப்போ அவங்களுடைய கனவு என்னன்னா மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான். பராசக்தி பரப்புரை படம் இல்லை என்று தெரிவித்திருக்கூடிய நடிகர் சிவகார்த்திகேயன் தான் பரப்புரை செய்பவனும் அல்ல என்று விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் எல்முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் பங்கேற்றார். பிறகு செய்தியாளர் பேசியவர் பிரதமர் நரேந்திர மோடியை முதல் முறையாக சந்தித்தது மறக்க முடியாத நிகழ்வு என்றார். அமைச்சர் எல்முருகன் சார் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே எல்லாரும் இந்த கல்ச்சரை எப்படி கொண்டாடுறாங்கன்றதை நீங்களும் பார்க்கணும்னு சொல்லி இங்கே பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஜிவி பிரகாஷோட திருவாசகமோட சாங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுடைய கலாமாஸ்டர் டீமோட பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ நம்ம கல்ச்சரை இங்கே செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முதல் முறையாக பாரத பிரதமர் மோடி அவர்களை நான் இன்னைக்கு தான் சந்தித்தேன். நான் அதுவும் ஒரு மறக்க முடியாத தருணம். இதற்கிடையே பராசக்தி படக்குழுவினர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்றதை காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் கடுமையாக விமர்சித்துள்ளார். 24 ஆண்டுகளாக தலைசுமையாய் மகளுக்கு பொங்கல் சீர் கொடுத்து வருகிறார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த செல்லத்துறை.
82 வயதை கடந்தாலும் தனது மகளுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் சீர் சுமந்து சென்று கொடுத்து வருகிறார் இந்த கடமை தவறாத தந்தை. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே கொத்தக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லதுரை. அவர் தனது மகள் சுந்தரம்பாளை நம்மம்பட்டியில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்தார். அவருக்கு கடந்த 12 ஆண்டுகளாக பாரம்பரிய முறைப்படி பச்சரிசி, வெல்லம், பருப்பு, தேங்காய் உள்ளிட்டவற்றுடன் ஒரு முழு கரும்பு கட்டையை தலையில் சுமந்து 17 கிலோமீட்டர் சைக்கிளிலேயே சென்று கொடுத்து வருகிறார் செல்லதுரை. தலையில் ஒரு கட்டு கரும்பு, பச்சரிசி, வெல்லம், தேங்காய், வாழைப்பழம், அனைத்து சாமானும் விவேகானந்த காலண்டர் உள்பட கொடுக்கின்றேன். நல்ல முறையாக கொண்டு போறாரு. கும்பகோணத்திலிருந்து 2 பக்கமும் வயல்ல வேலையில பார்த்து விட்டு வீட்டு கையெடுத்து கும்பிடுறது, எடுத்துக்கிட்டு சுலோவிலே போறேன். 2.25 மணி நேரம் ஓடுறேன். 16 வேகத்தடைகளை கடந்து தலையில் உள்ள கரும்பை கைகளால் பிடிக்காமல் இளைஞரை போன்று உற்சாகத்துடன் தனது மகளுக்கு சீர்கொண்டு செல்லும் செல்லதுரை ஊரையே வியப்படைய வைத்துள்ளார். 70-80களின் காலகட்டத்துக்கு சென்று சென்னையை சுற்றி பார்த்தால் எப்படி இருக்கும் என்ற அனுபவத்திற்காக சென்னை உலா பேருந்துகளை அறிமுகம் செய்துள்ளது போக்குவரத்து கழகம். சென்னை சென்ட்ரலில் இருந்து தொடங்கி எழும்பூர் அருங்காட்சியகம், வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்கா, மெரினா விவேகானந்தர் இல்லம் உள்பட 17 இடங்களுக்கு சென்று மீண்டும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடையும் வகையில் சுற்றுலா பேருந்து சேவையை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து அதில் பயணித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இயக்கப்படும் வகையில் 5 பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். குறிப்பாக லண்டனில் இருப்பது போல ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் சர்வீஸ் வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வந்தது. அந்த கோரிக்கை இன்றைக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 50 ரூபாய் டிக்கெட்டுகள் எடுத்து வார நாட்களில் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும், இறுதி நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் இந்த பேருந்துகளில் பயணிக்கலாம். அதில் ஜியோடேகிங் செய்யப்பட்ட அறிவிப்புகள் வர இருக்கிறது. தமிழிலும் ஆங்கிலத்துமான அறிவிப்புகள் அந்த பாதையில் இருக்கின்ற நினைவுச் சின்னங்களுடைய பெருமைகளை விளக்குகின்ற வகையில் அமைய இருக்கிறது. மும்மொழி கொள்கையால் தமிழ் மொழிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். துக்ளக் வார இதழின் 56வது ஆண்டு நிறைவு விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரத கான சபாவில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், புதிய கல்விக் கொள்கை அரசியல் நோக்கங்களுக்காக அல்லாமல் எதிர்கால வளர்ச்சிக்காகவே வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழ் வழி கல்வியில் ஏற்பட்டக்கூடிய சரிவை அனைவரும் கூட்டாக சேர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். The 3 language formula of NEP 2020 does not weaken the mother tongue of our language. It protects it and then expand opportunity. Tamil is not threatened by learning another language. இந்த விழாவில் பேசிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி, விஜய்க்கு இருப்பது தொண்டர்கள் அல்ல என்றும் தாவேகாவை ஒரு பொருட்டாகவே கொள்ள வேண்டாம் என்றும் விமர்சித்தார். தேர்தலில் நின்ற பிறகுதான் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு, அதுவும் புதிய கட்சி, தொண்டர்கள் இல்லாத கட்சி, ஒரு கூட்டம், அதுக்கு தலைமை கிடையாது. என்னை பொறுத்தவரையில் அது ஒரு சீரியஸ் கட்சியாக, ஒரு சீரியஸ் முயற்சியாகவே நான் நினைக்கல. டிடிவி தினகரன், OPS அருமை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லை என்றும் அண்ணாமலையை பதவியில் இருந்து எடுத்தது அரசியல் யுக்தி என்றும் குருமூர்த்தி கூறினார். மும்பை மாநகராட்சி தேர்தல் இன்று நடைபெற உள்ளது. நாடே ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கூடிய மும்பை மாநகராட்சி தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 227 இடங்களுக்கு 1700க்கும் மேற்பட்டோர் போட்டியிடக்கூடிய நிலையில் காலை 7:30 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இன்று பங்குச்சந்தைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 1997 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை மும்பை மாநகராட்சியை ஒன்றிணைந்த சிவசேனாவே ஆட்சி செய்து வந்தது. சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே மற்றும் உத்தவ் தாக்கரே தலைமையில் 2 அணிகளாக இருக்கக்கூடிய நிலையில் ஷிண்டே ஆளும் பாஜகவுடன் இணைந்து போட்டியிடுகிறார். உத்தவ் தாக்கரே நீண்ட நாள் பகையை மறந்து ஒன்றுவிட்ட சகோதரர் ராஜ் தாக்கரேவுடன் இணைந்து போட்டியிடுகிறார். ஆளும் பாஜக கூட்டணியில் உள்ள தேசியவாத காங்கிரசும் தனித்தே களம் காண்கிறது. இன்று பதிவாகக்கூடிய வாக்கள் நாளை எண்ணப்படக்கூடிய நிலையில் நிதி தலைநகரை யார் ஆளுவார்கள் என்று பிற்பகலில் தெரியவரும். சபரிமலை பொன்னம்பலமேட்டில் மகரஜோதியாய் காட்சியளித்த ஐயப்பனை சரணகோஷத்துடன் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மகரஜோதி தரிசனத்திற்காக புதன்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைக்கு பின்னர் மதியம் 1 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. பின்னர் 2:45 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 3:08 மணிக்கு மகர சங்கரம நெய் அபிஷேகம் நடைபெற்றது.
இதனிடையே பந்தளத்திலிருந்து புறப்பட்ட திருவாபரணங்கள் அடங்கிய பெட்டி மாலை 5:30 மணிக்கு சரங்குத்தியை வந்தடைந்தது. அங்கு திருவாபரண பெட்டிக்கு தேவசம் போர்டு அதிகாரிகள் வரவேற்பளித்தனர். മന്ത്രിയും ദേവസ്വം ബോർഡ് പ്രസിഡന്റും ഉദ്യോഗസ്ഥരും എല്ലാവരും തന്നെ കാത്തിരിക്കുന്നതിന്റെ ആ ദൃശ്യത തിരുവാഭരണ പെടകവിത 18 പടിയിൽ தொடர்ந்து பெரிய நடைப்பந்தல் வழியாக கொண்டுவரப்பட்ட திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதே நேரத்தில் கோயில் நேரெதிரே கிழக்கு பக்கத்தில் மகர நட்சத்திரம் ஒளிவிட்டு பிரகாசித்ததை அடுத்து பொன்னம்பலமேட்டில் 3 முறை ஐயப்பன் மகர ஜோதியாய் காட்சியளித்தார். லட்சக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். பக்தர்களின் தரிசனத்திற்காக வரும் 19ஆம் தேதி வரை கோயில் நடை திறந்திருக்கும். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. 5 அணிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய மகளிர் பிரீமியர் லீக் தொடர் மும்பையில் நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற 7வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் யூபி வாரியர்ஸை எதிர்கொண்டது. டாஸ் வென்று டெல்லி பந்து வீசிய நிலையில் யூபி வாரியர்ஸ் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன்கள் சேர்த்தது. கேப்டன் மேக் லேனிங் அதிகபட்சமாக 54 ரன்கள் சேர்த்தார். தொடர்ந்து விளையாடிய டெல்லி அணி 20 ஓவரின் கடைசி பந்தில் வெற்றிக்கான ரன்னை சேர்த்து த்ரில் வெற்றி பெற்றது. டெல்லி அணியின் தொடக்க வீராங்கனை லிஸ்லி லீ 44 பந்துகளில் 67 ரன்கள் குவித்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். டேரில் மிச்சல் சதத்தால் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா வந்திருக்கூடிய நியூசிலாந்து அணி 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. வதோதராவில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டி ராஜ்கோட்டில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்ய இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தது. கேப்டன் சுப்மன் கில் அரை சதம் விளாசிய நிலையில் பிறகு வந்த KL ராகுல் நிலைத்து நின்று சதம் விளாசினார். இந்திய அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன்களை சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய நியூசிலாந்து அணி தொடக்கத்தில் 2 விக்கெட்டுகளை இழந்தாலும் வில் யங் மற்றும் டேரில் மிச்சல் இணை அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது. வில் யங் 87 ரன்கள் சேர்த்த நிலையில் டேரில் மிச்சல் ஆட்டம் இழக்காமல் 131 ரன்களுடன் சேர்த்தார். 47.3 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்த இலக்கை எட்டிய நியூசிலாந்து அணி தொடரை சமன் செய்தது. தொடரை தீர்மானிக்கக்கூடிய 3வது போட்டி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்தூரில் நடைபெறுகிறது. நான்ஸ்டாப் பிரைம் டைமில் தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை அதிகாரிகளும் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் டிஸ்கோ டீ கடை, சில்க் பெட்டி கடை, பல்லாங்குடி, பரமபதம், கல்லாங்காய் ஆட்டம், கோலப்போட்டி, கும்மியாட்டம், சிலம்பாட்டம், உரியடி போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடின. உரியடி பானையை உடைத்து நகராட்சி கவுன்சிலர்கள் அசத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 500 மாணவிகள் இணைந்து மண்பானை விடைவில் அமர்ந்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். 6, 8 மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் 3 மணி நேரம் முயற்சிக்கு பிறகு மண்பானை வடிவில் அமர்ந்தனர். அதன் நடுவே பசுமை பொங்கல் எனும் வார்த்தை போலவும் மாணவிகள் அமர்ந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மஞ்சள் கிழங்கு விற்பனை செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. குன்னூர், கிருஷ்ணன் கோவில், புதூர், கல்யாணிபுரம், நத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மஞ்சள் கிழங்கு விவசாயம் நடைபெறுகிறது. இங்குள்ள விவசாயிகளிடம் மஞ்சள் கிழங்கு செடி ஒன்றை 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரையில் வாங்கிச் செல்லும் வியாபாரிகள் வெளிச்சந்தையில் 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றனர். பொள்ளாச்சி அருகே உள்ள வடசித்தூர் சமத்துவபுரத்தில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் வேட்டி சட்டை அணிந்து மாட்டு வண்டியில் வந்த கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வள்ளி கும்மி நடனமாடினார். மேலும் அங்கு நடைபெற்ற கைப்பந்து போட்டியிலும் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு விளையாடினார். தொடர்ந்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து பொதுமக்களும் அரசு அலுவலர்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாடினர். பொங்கல்
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டுச் சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கே சந்தை தொடங்கிய நிலையில் 10,000 ஆடுகள் வரையில் விற்பனை செய்யப்பட்டன. ஆடுகளை வாங்க கூட்டம் அலைமோதியதால் விலை அதிகரித்து காணப்பட்டது. ஒவ்வொரு ஆடும் 12,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. ஆடு விலை இன்னைக்கு ஆட்டுக்கு 1,000 கொடுத்தேன். இன்னைக்கு நான் இப்போ வாங்கியிருக்கேன். இன்னைக்கு 2-3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். விலை கொடுத்தேன், ஒரு 10,000 கொடுத்தேன். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆர்டி மலையில் ஜல்லிக்கட்டு விழா ஏற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் எஸ்பி ஜோஸ் தங்கையா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். வரக்கூடிய 17ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய நிலையில் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யாத காளைகளை அனுமதிக்க கூடாது என்று விழாக்குழுவினருக்கு அறிவுரை வழங்கினர். இதேபோல ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யாத மாடுபிடி வீரர்களையும் அனுமதிக்க கூடாது என்றனர். சென்னை கொரட்டூரில் சாலையில் திடீரென பள்ளம் உருவானதால் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. கொரட்டூரில் இருந்து பாடி செல்லும் பிரதான சாலையில் திடீரென 5 அடி ஆழம் 3 அடி அகலத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி குடிநீர் வாரிய அதிகாரிகள் பள்ளத்தை ஆய்வு செய்தனர். விரைவில் இந்த பள்ளம் சரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோன்று பிரதான நிழற்சாலையில் பள்ளம் ஏற்பட்டு சரி செய்யப்பட்டது. புதுக்கோட்டையில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு நகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் முழு கரும்பு பரிசாக அளிக்கப்பட்டது. பழைய அரசு மருத்துவமனை அருகே உள்ள நகர போக்குவரத்து காவல் நிலைய சிக்னலில் போக்குவரத்து காவல்துறையினர் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது தலைக்கவசம் அணிந்து ஓட்டி வந்த வாகன ஓட்டிகளுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முழு கரும்பையும் பரிசாக கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகராட்சி சார்பாக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், புளியங்குடி நகராட்சி ஆணையாளர் நாகராஜ் ஆகியோர் மாட்டு வண்டியில் வந்தனர். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமாரும் மாட்டு வண்டியில் வந்து விழாவில் பங்கேற்றார். நெல்லையில் கள்ளத்துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த திமுக பிரமுகர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பொங்கல் பண்டிகையொட்டி நெல்லையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலப்பாளையம் பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது கள்ளத்துப்பாக்கி வைத்திருந்த திமுக பிரமுகரான பாலா என்கிற பாலசுப்ரமணியம், அம்ரிசால் ஆகியோர் பிடிபட்டனர். அவர்கள் துப்பாக்கியை கொண்டு வந்தது ஏன், விற்பனை செய்ய திட்டமிட்டார்களா, வேறு ஏதேனும் சதியா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மலைக்கு தீ வைத்த நபர்கள் யார் என வனத்துறை காவலர்கள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருத்தணியை அடுத்த இஸ்லாம் நகர் பகுதியில் உள்ள மலையை மர்ம நபர்கள் யாரோ தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இதனால் மலைப்பகுதி முழுவதுமாக தீ வேகமாக பரவி வருவதால் புகை அதிக அளவு வெளியேறி சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்து வருகின்றனர். தீ வைத்தவர்களை கண்டறிய வேண்டும் எனவும் தீயை உடனடியாக அணைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை இக்கரை பூலுவம்பட்டியில் நடைபெற்ற சுற்றுலா பொங்கல் விழாவில் 15க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். தமிழர்களின் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. உள்ளூர் மக்களுடன் இணைந்து வெளிநாட்டு பயணிகளும் நடனமாடியது காண்போரை கவர்ந்தது. கொடைக்கானல் செண்பகனூர் குடியிருப்பு பகுதியில் செந்நாய்கள் கூட்டமாக முகாமிடுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனப்பகுதியை ஒட்டியிருந்த கடமானை செந்நாய்கள் கடித்து குதறி கொன்றது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் உயிரிழந்த கடமானின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்து அதே பகுதியில் புதைத்தனர். இந்நிலையில் அந்த பகுதியில் செந்நாய்கள் முகாமிடாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் வெளிநாட்டினருடன் இணைந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு பொங்கல் கொண்டாடினார். அப்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் கித்தார் இசையில் தமிழ் பாடலை பாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.
விருத்தாச்சலம் அடுத்த கோணாங்குப்பத்தில் புனித பெரியநாயகி அன்னை திருத்தலத்தில் நடைபெற்ற கொடியேற்று நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கொடியேற்று நிகழ்வை ஒட்டி பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பிறகு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் கொடியேற்றினார். புனித பெரியநாயகி அன்னை ஆலய தேர்பவனி வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அழகாய் ஜொலிக்கும் வான் தோற்ற திருவழகை கண்டு தமிழர் மரபில் அழகாய் ஜொலிக்கும் வான் தோற்ற திருவழகை கண்டு நெஞ்சம் குளிர்ந்து பஞ்சம் தீர்ந்தனரே வீரமாமுனிவரே. சாத்தூர் அருகே ரெங்கநாயப்பன் பட்டியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரகுமானை கிராம மக்கள் மாட்டு வண்டியில் அழைத்து வந்து மகிழ்வித்தனர். இந்த பொங்கல் விழாவில் கரகாட்டம், பறையிசை, பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலைகள் அரங்கேற்றப்பட்டன. இளைஞர்களுக்காக இளவட்ட கல் தூக்கக்கூடிய போட்டியும் நடத்தப்பட்டது. அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பொங்கல் விழாவை தொடர்ந்து மாணவர்கள் கும்பலாக கூடி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினர். இருசக்கர வாகனங்களில் அங்கும் இங்குமாக வேகமாக பயணித்ததாலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் பழுது நீக்கம் செய்யப்பட்டு கடலில் இறக்கப்பட்ட விசைப்படகு தரைத்தட்டி நின்றது. தூத்துக்குடியிலிருந்து மீன்பிடிக்க புறப்பட்ட விசைப்படகு பழுது காரணமாக கடந்த சில நாட்களாக தரங்கம்பாடியில் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் பழுது நீக்கி கடலுக்குள் இறக்கப்பட்ட விசைப்படகு மீண்டும் பழுதடைந்து துறைமுக நுழைவாயிலில் தரைத்தட்டியது. இதையடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலமாக விசைப்படகை கரைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியில் மீனவர்கள் ஈடுபட்டனர். திருப்பூரில் பரபரப்பாக காணப்படும் கடைவீதிகள் பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி வெறிச்சோடின. பண்டிகையை ஒட்டி பனியன் கம்பெனிகள் தொடர் விடுமுறை வழங்கியதால் தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் சொந்த ஊர்களுக்கு கிளம்பிவிட்டனர். இதனால் கடை வீதிகளுக்கு சொற்ப அளவிலேயே மக்கள் வந்ததால் வியாபாரம் போதுமான அளவுக்கு இன்றி வியாபாரம் கலையிழந்து காணப்பட்டது. கொடைக்கானல் ஆடலூர் மலை கிராமத்தில் காட்டெருமை தொல்லையை கண்டித்து பொதுமக்கள் இரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மலையில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த காட்டெருமை பொதுமக்களை விரட்டியதில் பலர் இடறி கீழே விழுந்து காயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வனத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடியிருப்பு பகுதிகளில் காட்டெருமைகள் நடமாடாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். சபரிமலை ஐயப்பன் கோவில் மகர ஜோதி தரிசனத்தை தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க குமிளி மலைச்சாலையில் போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டது. தேனி குமிளி வழியாக சபரிமலை செல்லக்கூடிய வாகனங்கள் கம்பம்மெட்டு மலைச்சாலையில் திருப்பிவிடப்பட்டன. அதேபோல சபரிமலையிலிருந்து திரும்பக்கூடிய வாகனங்கள் பம்பை, பீர்மேடு, வண்டிப்பெரியாறு, குமிளி மலைச்சாலை வழியாக கூடலூர், தேனிக்கு செல்லக்கூடிய வகையில் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டது.